everyone, this is Muruga MP. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் கிளாஸ் 11ல புக் பேக் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இது ரொம்பவே ஒரு ட்விஸ்டடான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ கேள்வியை பாருங்க. a block of Ag silver இல்லையா, a block of silver of mass x, ஸோ நமக்கு தெரியல மாஸ் என்னன்னு தெரியல, kg hanging from a string is immersed in a liquid of relative density 0.72, right? Relative density of silver வந்து 0.72 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. If the relative density of silver, so அது வந்து வாட்டர், immersed in liquid, liquid உடைய வேல்யூ தான் அது. Relative density of silver வந்து பார்த்தோன்னா 10 and the tension of the string is 37.12. then compute the mass of Ag block. So ரொம்ப simple. First we will visualize what it is அப்படின்னா. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா you have a liquid. என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து இதில் இம்மர்ஸ் பண்றாங்க. இதுதான் அந்த சில்வர். ஸோ நம்ம வந்து பயான்சி ஃபோர்ஸ், ஆர்கிமெடி பிரின்சிபல், அதாவது பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோட்டேஷன், அதில் எல்லாத்தையும் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் உடைய மாஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு இந்த வாட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ரொம்ப தெளிவாக இல்லையா. ஆர்கிமெடி பிரின்சிபல் சொல்றது அதுதான். அப்போ இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்கு. இந்த டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேள்வியில் கொடுத்துருக்காங்க. டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் 37.12. இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா இது சில்வர் அப்படின்னு சொல்லியாச்சு, அண்ட் தென் இது லிக்விட் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த லிக்விட் ரிலேட்டிவ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில்வருக்கும் நமக்கு கொடுத்துருக்கு. கேள்வியில் என்ன கேட்குறாங்கன்னா இந்த சில்வருடைய மாஸ் என்னவா இருக்க முடியும், வாட் இஸ் த மாஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரொம்ப சிம்பிளான டேர்மை தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பயான்சி ஃபோர்ஸ் வந்து லிக்விட்ல கண்டிப்பாக இருக்கும், அது அப்வர்டில் இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் வந்து டவுன்வர்டு mg, அண்ட் தென் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்வர்டு. இப்போ நான் என்ன சொல்ல, என்னுடைய டோட்டல் இது என்ன சொல்லல, mg which is nothing but tension of the string plus buoyancy force. டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து நமக்கு கேள்வியில் கொடுத்துருக்கு. பயான்சி ஃபோர்ஸை நம்ம சொல்லிக்கலாம் ஈஸி mg தான். அப்போ இது mg என்னது, அது வந்து என்னுடைய ஆப்ஜெக்ட் கீழே என்னது சில்வர். அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், a அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். mag minus of in the buoyancy of the liquid, அப்போ liquid and then g, right? G doesn't change. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா which is equal to tension of the string. இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு mass of the silver, okay, mass of the liquidக்கு நான் எங்கே போகிறது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா I'm going to relate like இந்த இதையே இந்த மாதிரி mass of silver மாதிரி நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு liquid எனக்கு தேவை இல்லை. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப முன்னாடியே சொன்னது தான். இப்போ இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்களோ, எவ்வளோ மாஸ் உள்ளே போகுது, அதே மாஸ் வந்து வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆகும் அப்படின்றது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ்டு ஈக்குவல் டு இந்த வால்யூம் ஆஃப் அந்த சில்வர். அப்போ நான் என்ன சொல்லலாம், வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரியும் மாஸ் அப்பான் டென்சிட்டி. ஏன்னா டென்சிட்டி அப்படின்றது மாஸ் அப்பான் வால்யூம், வால்யூம் அப்படின்னா மாஸ் பை டென்சிட்டி. அப்போ மாஸ் பை டென்சிட்டி, இதுலையுமே பார்த்தீங்கன்னா மாஸ் பை டென்சிட்டி. இது என்னது சில்வர், இது என்னது லிக்விட், இது என்னது லிக்விட், இது என்னது சில்வர். நமக்கு என்ன வேணும், எல் வேணும். அப்போ இதை இப்படி கொண்டு போயிருங்க. அப்போ ml இஸ் நத்திங் பட் ரோ எல் ரோ ஏ இன்டு இந்த ma தான் நமக்கு வேணும். இதை நான் அப்படியே இங்கே பயன்படுத்துகிறேன், ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. அப்போ ma G instead of in the ml I'm going to substitute the whole term rho l rho a and then வந்து ma அதுக்கப்புறம் அந்த g, இந்த g equal to your tension. இதில் எதனா கன்ஃபியூஷன் இருக்கா, கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுதான் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் சொல்கிறது, பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோட்டேஷனும் அதுதான். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்விட், ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சில்வர் தான் நமக்கு கொடுத்துருக்கு. அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், பயன்படுத்த போறேன். அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி பாருங்க, ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்விட்
அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்லலாம், லிக்விட் இல்லையா. ஸோ லிக்விட் பை அந்த வாட்டர் வெயிட். அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் சில்வர் ஈக்குவல் டு அதே சில்வர் பை அந்த வெயிட், ரைட், வாட்டருடைய அந்த டென்சிட்டி, அந்த லிக்விட் இல்லையா. அப்போ இந்த இடத்துல நீங்கள் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்களேன். டிஎல் பை டிஏ அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ யூ வில் ஹாவ் ரோ எல் பை ரோ ஏ, டென்சிட்டி ஆஃப் லிக்விட் பை வாட்டர், சாரி அந்த சில்வர், liquid by silver, which is nothing but relative density of அந்த liquid, relative density of silver. இப்போ நான் என்ன சொல்ல போறேன், எனக்கு rho L by A இருக்கா, அதை நான் அப்படியே மாற்ற போறேன். பாருங்க, எனக்கு MA G இருக்கு, இந்த rho L by rho A என்ன சொல்ல, relative density of liquid, relative density of silver times இந்த MA அதுக்கப்புறம் G equal to tension. இப்போ இந்த எல்லா வேல்யூவும் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த MA G காமன் எடுத்துக்கலாம். MA G காமன் எடுத்துட்டா 1 மைனஸ் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்விட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. லிக்விட் என்னது 0.72, இது வந்து 10. அப்போ இது என்னது 0.72 divided by 10. அண்ட் தென் இந்த டென்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 37.12 அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த G உடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும், which is 9.8. அப்போ MA ரைட், இந்த G அந்த பக்கம் போயிடுச்சுன்னா எனக்கு என்ன இருக்கும் 37.12, G உடைய வேல்யூ 9.8 தான், 9.8 தான் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10ல் எனக்கு என்ன ஆகுது, இந்த 0.72 வந்து போகுது. அப்போ என்ன ஆகிடும், இது 10னா 8, இது 9னா 2, அப்போ இது 9.28. அப்போ 9.28 அப்பான் 10 தான், கரெக்டா, முடிஞ்சது. இப்போ இதை வந்து நம்ம இன்னும் சிம்பிள், இதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா இது 10 ஆகிடும். அப்போ இந்த 10ம் இந்த 10ம் நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா ரிமைனிங் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னுடைய மாஸ் ஆஃப் சில்வர் which is equal to இந்த 37.12 அப்பான் 9.28. ரவுண்ட் ஆஃப் பண்ணி நான் கழிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு இது வரும். ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக யூ கெட் யுவர் வேல்யூ டு பி திஸ் ஒன். அப்போ இதுதான் நமக்கு வந்து இந்த சில்வரில் இருக்கக்கூடிய அந்த மாஸ், சில்வரில் இருக்கக்கூடிய அந்த மாஸ் இல்லையா. ரொம்ப சிம்பிளானது தான். ஏன்னா நமக்கு பாருங்கள் 9 4s எவ்வளோ, 4 9s 36 ரைட்டா, 9 ரைட். ஸோ 9 4s 36, அப்போ 4 டைம்ஸ் இப்போ வந்துருச்சுல்ல. இப்போ 4 kg அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல தெளிவாக தெரியுது. பொறுமையாக பாருங்கள், டவுட் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அதையும் மாரி டவுட் வந்தால் இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணணும். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.